வணக்கம். நான் கல்யாணி. இன்றைக்கி நான் வந்து ஹவு டு ப்ரொடெக்ட் டீனேஜர்ஸ் இதை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன். ஏன் நம்ம டீனேஜர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்கள வெறும்ன வளர்த்தா பத்தாதா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த சோஷியல் மீடியா காலத்தில் நம்ம வந்து பசங்களை வந்து வளர்க்குறதுன்றது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அவங்கள ஆக்சுவலாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ டு கிவ் ஆர் நாட் டு கிவ் அப்படிங்கிறது தான். அந்த ஃபோனை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறதா வேண்டாமா அப்படிங்கிறது தான் நம்மளோட மிகப்பெரிய டைலமா. அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் போடுற எல்லா வீடியோஸ்க்குமே வந்து ஏதோ ஒரு நியூஸ் தான் வந்து தாக்கமாக இருக்குது. ஓகேயா, ஸோ போன ஒரு 10 நாளில் வந்து நான் படித்த நியூஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3 விஷயம் மாத்திரம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை மாத்திரம் நான் சொல்கிறேன். இந்த ரேப் கேசஸ், இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் இதெல்லாம் எப்பயுமே நிறையா இருக்கும். ஆனால் வந்து ஒரு மிபியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிகிட்ருக்கு. சரஸ்வதிங்கிற பொண்ணு வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்ரீங்கிற ஒரு பொண்ணு வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து லவர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டவங்க தான் மர்டர் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து இது ரொம்ப அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, இவ்வளோ அடிக்கடி நடக்கிற விஷயங்கிறதுனால நம்ம இதை ஒரு முக்கியமான விஷயமாக்கி இப்போல்லாம் யோசிக்கிறது இல்லை. நம்ம அதுக்கு ரொம்ப பழகி போயிட்டோம். ஓகே, ஸோ பட் இதை தாண்டி வந்து ஆனால் மெயின் ட்ரிகராக நான் இந்த வீடியோ போடுறதுக்கு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு ஒரு கேஸ். அது என்னங்கிறத நீங்கள் நெட்டில் பார்த்துக்கோங்க. நான் இப்போ டெல்லியில் இருக்கிறதுனால டெல்லியில் நடந்த ஒரு விஷயந்தான் அது. ஓகே, டெல்லியில் இருக்கிற ஒரு பணக்கார ஸ்கூல், கோஎட் ஸ்கூல், ஆண்களும் பெண்களும் படிக்கிற ஸ்கூல். அந்த ஸ்கூலில் வந்து இன்ஸ்டா குரூப், பாய்ஸோட இன்ஸ்டா குரூப்பில் கேர்ள்ஸை பற்றி மிக 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 மோசமாக அவங்க வந்து நிறையா கமெண்ட்ஸு, நிறையா எப்படி அவங்கள ஹராஸ் பண்ணலான்ற அளவுக்கு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ மோசமாக அவங்க வந்து அந்த இது போகிறது. இதை ஒரு பையன் வந்து லீக் அவுட் பண்ணிட்டான். இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு சோஷியல் மீடியாவில். இது தாண்டி வந்து இதுக்கு எதிர்வினையாக அந்த ஸ்கூல் கேர்ள்ஸ் வந்து பதிலுக்கு எந்தெந்த பசங்க அவங்கள எப்படி ஹராஸ் பண்ணாங்கங்கிறத பற்றி அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு அதை அவங்க ஒரு சேட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குள்ள. அந்த மாதிரி அவங்க சேட் பண்ணும்போது ஒரு பொண்ணோட இன்சிடெண்ட்டு கேள்விப்பட்டு மீதி கேர்ள்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணி நீ அந்த பையனோட பேர் சொல்லு, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அந்த பையனோட பேர் சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணை சொல்லியிருக்கான். இதுவும் விவரம் புரியாத வயசு. அந்த கேர்ள்ஸும் அதே மாதிரி தான். ஏதாவது பிரச்சனைனா இந்த குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம், இல்லைன்னா டீச்சர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு கேர்ள்ஸ் ஒருத்தரோட டிஸ்கஸ் பண்ணி, பாய்ஸும் அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி இதோட பிரச்சனைகள் என்னாச்சு அப்படிங்கிறத பாருங்கள். 4 மணி நேரத்தில் அந்த பையன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். இந்த பையன் இறந்த உடனே அவங்க வீட்டில் வந்து ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கும் ஒன்றும் தெரியாது, இந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் ஒன்றும் தெரியாது இவங்க சோஷியல் மீடியாவில் எப்படின்னெல்லாம் பண்ணாங்கங்கிறது. இது வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி அந்த பையனோட அப்பா கேஸ் போட்டு இப்போ இந்த பொண்ணு மேலே அபட்மெண்ட் டு சூசைடு ஜுவனைல் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. வந்து பாருங்கள் இந்த குடும்பம் என்ன மாதிரி நிலைமைக்கு போயிடுச்சு, அந்த குடும்பம் எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ட்ரிகர். இந்த இன்சிடெண்ட் தான் வந்து நான் இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசன். என்றைக்குமே இந்த டீனேஜர்ஸை வளர்க்குறது நம்மளுக்கு வந்து ஈஸியான விஷயமே கிடையாது. நம்மளோட அப்பா அம்மா கூட நம்மளை வளர்க்குறதுக்கு கஷ்டம்தான் பட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பியூபர்ட்டி. முன்னாடியை விட இப்போ வந்து பியூபர்ட்டி வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத நம்ம தனியாக தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, என்ன காரணங்களாலையும் அது அட்வான்ஸ் ஆகிருக்கு. அதனால் அடலசன்ஸுங்கிறது முன்னாடியோட சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடுது. ஓகே, பேரண்ட்ஸ் அதுக்கு தயாராக இல்லாத பீரியட்லேயே ஆரம்பிச்சிடுது. ஸோ அவ்வளோ நாளாக அமைதியாக சொல் பேச்சு கேட்டுட்டு இருந்த குழந்தைங்க திடீர்னு வந்து அவங்கள எதிர்க்க ஆரம்பிக்கும் போது பேரண்ட்ஸ்க்கு வந்து அதுக்கான காரணங்கள் புரியாமல் அவங்க வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பாசிங் ஃபேஸ் தான். இதெல்லாம் தாண்டி அவங்க செட்டில் ஆகி அவங்க நம்மளுக்கே அட்வைஸ் பண்ணுற நிலைமைக்கு சில வருஷங்களில் வந்துடுவாங்க. பட் அது வரைக்கும் அவங்கள நல்லபடியாக ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட டியூட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் வந்து அவங்களுக்கு 3 விஷயம் தான் நம்ம மெயினாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். ஒன்று பேட் ஹேபிட்ஸ், இன்னொன்று ஃபோன் அடிக்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஃபேர்ஸு. இந்த பேட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், அதுக்கப்புறம் ட்ரக் அடிக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து அப்பா அம்மாவை ரொம்ப எதிர்க்கிற சில குழந்தைங்க வந்து அவங்கள எதிர்க்கிறதுக்கான ஒரு விஷயமாக இதை பண்ணக்கூடாது. ரிவோல்ட்டிங் மென்டாலிட்டியில் இதை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு விஷயம். இல்லைன்னா பியர் ப்ரெஷர்னால் பண்ணுறாங்க. எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோன் அடிக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதை பிடுங்கி வச்சதுனால ஒரு அப்பாவை வந்து ஒரு பெண் வந்து கொலை பண்ணின நியூஸை நான் படிச்சிருக்கேன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸில். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ரீசெண்டாக எவ்வளோ பசங்க வந்து இந்த ஃபோன் கண்டினியூஸாக கேம் விளையாடி ஹெமரேஜ் ஆகி இறந்து போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த ஃபோன் அடிக்ஷன் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி.
அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க அஃபேர்ஸ், இதை பற்றி தான் ரொம்ப முக்கியமாக பேசணும். ஸோ இது ஏன் இந்த டைமில் இம்பார்ட்டண்ட்னா, குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் முன்ன பின்ன அப்படின்னா. ஆனால் இதோட கான்சிக்வன்சஸ் நீங்கள் பாருங்கள். இந்த டைமில் வந்து முதல்ல வந்து இதை அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க பேசிக்கிறச்சே அவங்க குரூப்ஸில் அவங்க பேசிக்கும் போதே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பற்றி சொல்லு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி சொல்லு, இதெல்லாம் தான் அவங்க பேசுகிறதே இருக்குது. ஓகே, சப்போஸ் இன்கேஸ் யாருக்காவது இல்லைன்னு சொன்னால் கூட அவங்க கம்பல் பண்ணுறாங்க. இவங்களோட கம்பல்ஷனுக்கு அவங்க கட்டாயமாக இல்லாத ஒருத்தரை இமேஜின் பண்ணி சொல்கிற மாதிரி ஆகுது. அப்படி இல்லைன்னா இதை தேடி ஓடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஓகே, ஸோ அது வந்து பியர் ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கு இது விஷயமா. ஸோ இதனால இதோட விளைவுகள் என்ன? சரி, குழந்தைங்க ஏதோ வந்து அவங்க வந்து அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை விட்டுற முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அவங்க வந்து மீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் ஏதாவது வந்து குரூப்பாக போவாங்க. குரூப்பாக போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பணம் வேணும். ஓகே, அந்த பணம் வந்து எந்த பேரண்ட்டும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த தடவை நான் கொண்டு வரேன், அடுத்த தடவை நீ கொண்டு வாங்குற ஒரு ப்ரெஷர் இருக்கும். இந்த பணத்தை அவங்க வீட்டில் தேடினாலோ இல்லை வெளியே எங்கே தேடினாலோ அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க, இந்த மாதிரி தனியாக ஒருத்தர் 2 பேர், ஒரு சின்ன பொண்ணும் ஒரு பையனும் தனியாக வெளியே போகிறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து சமூக விரோதிகள் கண்ணில் பட்டாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதனால் நிச்சயமாக இந்த விஷயமா நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அவங்க எந்த டைமில் எங்கே போகிறாங்க, எங்கே இருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பீரியட் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இப்போ யாராவது உங்கள் குழந்தைங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீ வந்து இது உங்கள் குழந்தைய அந்த இடத்துல பார்த்தேன், இல்லைன்னா ஆன்லைன் ஆக்டிவிட்டி இது சரியில்லை அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னாக்க அவங்க மேலே பாயாதீங்க. நீங்கள் வந்து நீ எப்படி என் குழந்தைய பற்றி சொல்ல போக, என் குழந்தை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு பேசாதீங்க. நிச்சயமாக வில்விஷருங்கிறதுனால தான் நேரில் வந்து சொல்கிறாங்க. அதனால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து அதை ஆரம்பத்திலேயே சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அனாவசியமாக உங்கள் குழந்தைங்கள வந்து முட்டாள்தனமாக சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்களே தவறான ஒரு இது கொடுத்துடாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருங்க. அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். எந்த அம்மாவுக்கும் பொண்ணோட ஒத்து போகாது இந்த டைமில், எந்த அப்பாவுக்கும் பிள்ளையோட ஒத்து போகாது. அவங்க செய்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறதுலாம் தப்புன்னு நினைப்பாங்க. பட் இருந்தாலும் எந்த சண்டையாக இருந்தாலும் அதை அந்த நிமிஷத்தோடு மறந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து படிப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போட்டு வீட்டையே நரகமாக்கிடாதீங்க. அவங்களுக்கு வந்து அவங்க நின்னா தப்பு, உட்காந்தா தப்பு அப்படின்னு நீங்கள் அந்த மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வீடு நரகமாகும். வீடு நரகமாக நினைக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்புறம் அவங்க வெளியே வேறு ஒரு சொர்க்கத்தை தேடி போய் மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டோட சூழ்நிலையை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வைக்கிறது நம்மளோட டியூட்டி. அடுத்தது வந்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்களது வந்து ஜங்க் ஃபுட் கொடுத்திங்கன்னா அவங்க பிரெயின் ஜங்காக தான் ஒர்க் பண்ணும். ஓகேயா, ஸோ அதனால் நல்ல சாப்பாடு கொடுங்க. பழம் காய்கறிகள் நிறையா கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்தீங்கன்னாக்க நிச்சயமாக அவங்களோட பிரெயின் வந்து தெளிவாக சிந்தனை செய்யும். அந்த நேரத்தில் தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அடுத்தது வந்து ஃப்ரீ டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குவாலிட்டி டைம் அவங்களோட கட்டாயமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வெளியே கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா அவங்க மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இதெல்லாம் விட முக்கியமாக ஒரு விஷயம், சட்டம் எது தர்மம் எதுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா சட்டம் எதுன்றது தெரிஞ்சால் தான் அவங்கள நீங்கள் நல்ல வழி நடத்த முடியும். எந்த ஏஜுக்கு எது பெர்மிசபிள் அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்கள் கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கணும். ஒருவேளை தப்பு ஏதாவது செஞ்சால் சட்டத்து கையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளியராக சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து தர்மம் எதுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பெண்ணை, ஒரு ஆணாக இருந்தானாக்கா அந்த பொண்ணை எப்படி நம்ம எந்த மாதிரி பார்வையில் பார்க்கணும், அவங்கக்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீச் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணாக இருந்தானாக்கா நம்ம எவ்வளோ ப்ரொடெக்ஷனுங்கிறத நம்ம வந்து கட்டாயம் இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ். ஸோ இது வந்து நான் ஏன் குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணது. ஓகே, ஸோ எந்த விஷயம் இந்த மாதிரி டீனேஜர்ஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி விஷயம் எது நியூஸ் பேப்பரில் வந்தாலும் நான் அதை உடனே கட் பண்ணி என் பசங்க ஸ்டடி டேபிள் மேலே வச்சுருவேன் நான் அதை. ஓகே, ஸோ இதுலேருந்து அவங்க என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி காரணங்களால தான் நம்ம அப்பா அம்மா பயப்படுறாங்க, இது மாதிரி நடந்துடக்கூடாதுன்ட்டு தான் நம்மளை இந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாங்க, அந்த பார்ட்டி வேண்டான்னு சொல்கிறாங்க, இந்த ஃப்ரெண்டோட போக வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே, ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற கிளாஷஸ் கொஞ்சம் கம்மியாகும். அதே நேரத்தில் அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க, நாட்டில் நடக்கிற விஷயங்களை. இந்த பொள்ளாச்சி இன்சிடெண்ட் நடந்தபோது கூட, அதோட வீடியோ வந்தபோது கூட என் பசங்க வளர்ந்துட்டாலும் நான் அதை எங்கள் ஃபேமிலி குரூப்பில் போட்டேன். ஏன்னாக்கா எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லோரும் அதை பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மூலமாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிடுதுனாக்க அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருப்பாங்க.
அடுத்தது வந்து பிராண்டட் க்ளோத்ஸ், பர்த்டே பார்ட்டி. நம்ம மெட்டீரியலிஸ்டிக் ஆட்டிடியூடை வந்து குழந்தைங்க கிட்ட திணிக்க வேண்டாம். ஓகே, அவங்க சிம்பிளாகவே இருக்கட்டும், சிம்பிளாகவே வாழட்டும். நாளைக்கு அவங்க எப்படி இருக்க போகிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கே ஒரு பணக்கார லைஃப் ஸ்டைலுக்கு அவங்கள நீங்கள் பழக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை டஃப் ஆகிடும். ஸோ இன்றைக்கி அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களோட வாழ்க்கை வந்து நாளைக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து ஹூ இஸ் த பாஸ். ஸோ ஹூ இஸ் த பாஸ்ன்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னாக்கா, இதெல்லாம் தாண்டி பசங்க வந்து பசங்க என் சொன்ன பேச்சே கேட்குறது கிடையாது, அவங்க நான் எது சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறாங்க, இதை தூக்கி அடிக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்கா நம்ம நிச்சயமாக ஒரு நல்ல பேரண்ட் கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் தானே சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் தானே முடிவுகள் எடுக்கிறீங்க, அப்போ நீங்கள் தான் பாஸ். ஸோ யார் பாஸ் அப்படிங்கிறத அவங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லிவிடுங்க. உங்களை மீறி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தெளிவாக புரிய வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்லது. அப்படி தான் அவங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னாக்க அவங்கள நம்ம வந்து சொந்த காலில் நிற்கிறதுக்கு தான் நம்ம சொல்லணும். அடுத்தது வந்து இதெல்லாம் தாண்டியும் உங்கள் பசங்க தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அவங்கள பார்த்து பயந்து போயிடாதீங்க. ஐயோ, நான் இவ்வளோ நல்லா வளர்த்தேன் என் குழந்தை இப்படி ஆகிடுத்தேன்ட்டு டென்ஷன் ஆகிடாதீங்க. அவங்களோட முதல் தவறே அவங்களோட கடைசி தவறாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு அதுக்கு கைட் பண்ணுங்கள், கவுன்சல் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி அவங்கள வந்து அவங்களுக்கு நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் அவங்கள தைரியப்படுத்தி அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, அவங்கள நீங்கள் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் சேனலைஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உன் சொந்த காலில் நில்லு. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கைட் பண்ண வேண்டியது. சொந்த காலில் நிற்கிறதுனா என்னது? அவங்க சொந்தமாக சம்பாதிச்சா தான் அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். இப்போ சொந்தமாக சம்பாதிக்கிறதுனா அதுக்கான ஏற்பாடுகள் என்ன? அவங்க நல்லா படிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வழியாக அவங்களுக்கு ஃபோக்கஸ் மாறும். ஓகே, ஸோ அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு வேணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான உழைப்பை அவங்க போடுவாங்க. ஸோ இது எல்லாம் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்க நீங்கள் வந்து எனக்கு அது சொல்லுங்கள். பாய்.